பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்க. கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். தாவீது அருமையான ஜெபத்தை செய்கிறார். இந்த திங்கட்கிழமை நாள் நாமும் இப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் எங்கேயும் சிக்கிக்கொள்ளக் கூடாது, நான் எங்கேயும் வெட்கப்பட்டு போய்விடக் கூடாது. விசுவாசம் உள்ள ஜெபம். ஏன்னா வேதவசனத்தை ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, விசுவாசம் உள்ள ஜெபம் புண்ணியாளை ரட்சிக்கும். தாவீது விசுவாசமாய் கேட்கிறார், ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? நண்பர்கள் மேல இருக்கா, இல்ல உறவினர் மேல இருக்கா, மனுஷன் மேல இருக்கா, சூழ்நிலை மேல இருக்குதா? உங்க நம்பிக்கை தேவன் மேல இருக்குமானால் நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருடைய சமூகத்துல திருப்புங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ஆண்டவரே உண்மை நம்பணும், ஆண்டவரே உண்மை போல நான் வாழணும், ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்துல கேட்டு பாருங்க. கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார், தடைகளை உடைத்து போடுவார், தாமதங்களை மாற்றுவார். அது என்ன தடையா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அவரை நம்புகிறவர்களுக்கு தேவன் கிரியை செய்வார். நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி உண்மையே நம்பணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையோ, எந்த மனுஷனையோ, எந்த ஒரு காரியத்தை நாங்க சார்ந்தோ நம்பி இருக்க கூடாது. உண்மை நம்பி இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீங்க. தகப்பனே, இந்த ஜெபத்தை நாங்க செய்கிறோம். எங்களை ஆசீர்வாதமா நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் எங்க கூட இருந்து எங்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.